வணக்கம். கடம்பவன வாசினி மதுரை மீனாட்சி நம்ம வீட்டில் வாசினி பாப்பாவாக இருந்துகிட்ருக்கா. எல்லாருக்கும் அவள் மேலே அலாதி பிரியம் இருக்குது. அவளுக்கு அப்பப்போ நான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நான் இப்போது ரீசண்டாக குருவாள் வாங்கியிருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த குருவாள் செஞ்சவங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் அதை கொடுக்குற விரைவில்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் வாங்கியிருக்கிறது இந்த உடைவாள், பெரிய உடைவாள். இதில் நகாசு வேலைகளோட அந்த அழகாக எப்படி இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த உடைவாளோட உரை சூப்பராக இருக்குது. இங்கே யாழியோடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் கிளிப்பு போட்டு நம்ம இதை லாக் பண்ணிக்கலாம். இந்த உடைவாள் பாருங்கள் இப்படி இருக்குது. ஸோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த நகாசு வேலைகளும் இந்த உரை இவ்வளோ திருத்தமாக சூப்பராக நல்ல ஒரு பேட்டர்னோட அந்த காலத்து ராணிகள் இப்படி தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இவங்களை பற்றி டீட்டெயில் சொல்லணும்னு ஒரு ஆசை. நிறைய பேர் கேட்கவும் போகிறீங்க, அதனால் நான் சொல்கிறேன். எஸ்கே ஜுவல்ஸ் ட்ரிச்சி அங்கே தான் இருக்காங்க. மிஸ்டர் ராஜேஷ் அவருடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது. அம்பாளுடைய சுவாமியுடைய ஆபரணங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி உடைவாள், குருவாள், இடுப்பில் மாட்டக்கூடிய கொத்து சாவி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி என்னென்ன அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அணிவிக்கக்கூடிய ஆபரணங்கள் இருக்கோ அதெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஒர்க்கு நல்ல திருத்தமான நகாசு வேலைப்பாடுகளோடு இருக்குது. திரு ராஜேஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுனால என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்காதீங்க, பொதுவெளியில் கால்ஸ் மட்டும்தான் வருது, யாரும் பண்ண போகிறதில்ல, விசாரிச்சுட்டு மட்டும் இருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதுனால எங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் இருக்குது, கோயிலோட ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணணும், அதனால் நம்பர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் நிறைய வீடியோஸில் என்னால் நான் அந்த ஆபரணங்களை பற்றி, நம்ம வாசினி பாப்பாவுக்கு வாங்கின ஆபரணங்களோட செய்கிறவங்களை பற்றி என்னால் சொல்ல முடியல. அது கவசமாக இருக்கட்டும், பஞ்சலோக சிலையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க நம்பர்ஸ் கொடுக்க வேண்டான்னு சொல்கிறதுனால தான் நான் கொடுக்கலையே தவிர, இல்லைனா எல்லாருக்கும் தெரியணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் திரு ராஜேஷ் அவர்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அவரோட அனுமதியில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் மேலே ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய அம்பாளுக்கும் சுவாமிக்கும் இந்த மாதிரி வாங்குறதுக்கு அவரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.